Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரூட்டி ரெசிபி வந்து நீங்கள் கடையில் வாங்குற ஸ்லைஸ் மாசா இந்த மாதிரி மேங்கோ ஜூஸோடைய அதே ஃப்ளேவரில் அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி இந்த ஃப்ரூட்டி ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கலாம். இந்த மாம்பழம் வந்து எனக்கு 2 கப் அளவு வந்துச்சு. 2 கப் மாம்பழத்துக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சை மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மாங்காய் ஆட் பண்ணால் தான் மாசா ஸ்லைஸ் அதில் இருக்க அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து அப்படியே இதில் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட இல்லைன்னா குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கொதித்து வர்றதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இது எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதனுடைய தண்ணியை மட்டும் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த பல்ப் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பல்ப்பையும் நீங்கள் நல்லாவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நீங்கள் வடிகட்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான மேங்கோ பல்ப் ரெடி ஆகிருக்கு. ஃப்ரூட்டியோட மிக்ஸ் ரெடி ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஒரு கப்புக்கு வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஃப்ரூட்டி கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைச்சிடும். நீங்கள் நார்மலாகவே தண்ணி ஆட் பண்ணவே உங்களோட ஃப்ரூட்டி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நீங்கள் இதை சில் பண்ணி குடிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ஃப்ரூட்டி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேங்கோ சீசன் தானே, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாம்பழம் இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. Thank you for watching.